வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாற வேண்டும் என்று நீங்கள் உணரும் நொடிகள் உண்டு. அந்த மாற்றம் பணத்தில் இல்லை, அது உங்கள் மனதின் ஒரு சிறிய பழக்கத்தில் தொடங்குகிறது. எதுவும் இல்லாமல் இருந்து பிறகு வளத்தை உருவாக்கிய மனிதர்களின் மனநிலை ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு மனதின் கட்டமைப்பு. ஒரு சிலர் தங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்கு பதிலாக தங்கள் மனதின் செயல்பாட்டை மாற்றிக்கொள்கிறார்கள். அந்த மாற்றம் தான் அவர்களை பின்னே இழுக்கும் சுமையிலிருந்து விடுவித்து முன்னோக்கி நகர்த்தும் சக்தியாக மாறுகிறது. இந்த பயணம் உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கும் ஒரு திறனை தட்டி எழுப்பும். நீங்கள் இதை கேட்கும் போதே உங்கள் மனதில் ஒரு புதிய பாதை திறக்கத் தொடங்கும். பெரும்பாலான மக்கள் செல்வம் என்பது வெளியில் இருக்கும் ஒன்று என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அது உள்ளிருந்து வளரும் ஒரு மனப்பயிற்சி. சிறிது நேரத்தில் பெரும்பாலான மக்கள் கவனிக்காத ஒரு மனதின் சிறிய மாற்றம் பற்றி நாம் பேசுவோம். அது தான் நிலையான செல்வத்தை உருவாக்கும் மறைமுக திறவுகோல். அந்த கருத்தை புரிந்து கொள்ளும் வரை நீங்கள் இன்னும் சில ஆழமான உண்மைகளை கேட்க வேண்டும். உதாரணமாக, ஏன் சிலர் தோல்வியை அனுபவித்த பிறகும் தயக்கமின்றி மீண்டும் முயற்சிக்கிறார்கள், ஆனால் சிலர் ஒரு சிறிய இழப்பிலேயே முடங்கி விடுகிறார்கள் என்பதை பின்னர் விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு உங்கள் சுவாசத்தை ஆழமாக்குங்கள். நாம் ஒரு படியாக செல்வோம். உங்கள் மனம் இப்போது திறந்திருக்கிறது, அதுவே போதுமானது. 1. மனவியல் ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால், எதையும் இல்லாமல் தொடங்கியவர்கள் முதலில் செய்வது ஒரு உள்கதையை மாற்றிக்கொள்வதே. அவர்கள் தங்களை தவறான இடத்தில் பிறந்தவர் என்று நினைப்பதில்லை, மாறாக இந்த தருணம் எனக்கான தொடக்கம் என்று உணர்கிறார்கள். ஆய்வுகள் தெரிவிப்பது என்னவென்றால், நாம் நம்மை பற்றி சொல்லும் கதை நம் செயல்களை வடிவமைக்கிறது. நீங்கள் இப்போது உங்களை பற்றி என்ன கதை சொல்கிறீர்கள்? அந்த கதை உங்களை சிறைப்படுத்துகிறதா அல்லது உங்களை விடுவிக்கிறதா? மனதின் மொழி மாறும் போது உலகம் மாறுவது போல் தோன்றும். ஆனால் உண்மையில் உங்கள் கவனத்தின் திசை தான் மாறுகிறது. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை தேடும் வழிகளை மூளை தானாக கண்டறியும். இது மாயம் அல்ல, இது நரம்பியல். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகள் உங்கள் மனதின் கட்டுமான ஆட்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன திட்டம் கொடுக்கிறீர்கள்? 2. ஒரு சிறிய மனதின் பழக்கம் பெரிய மாற்றத்தை தரும். ஆய்வில் கண்டறிந்தது என்னவென்றால், செல்வத்தை உருவாக்கியவர்கள் தினசரி சிறிய முடிவுகளை தொடர்ந்து எடுக்கிறார்கள். பெரிய இலக்குகள் அச்சுறுத்தலாக இருக்கும், ஆனால் இன்றைய ஒரு சிறிய செயல் மட்டும் எளிதானது. நீங்கள் இன்று எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முடிவு என்ன? அதுவே நாளை உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது, மனம் ஒரே நேரத்தில் அதிக மாற்றத்தை ஏற்காது. ஆனால் தொடர்ச்சியான சிறிய அழுத்தங்கள் நரம்பு வழிகளை மெதுவாக மறுவடிவமைக்கும். இது தான் பழக்கத்தின் அறிவியல். நீங்கள் காத்திருக்க வேண்டியது தருணத்திற்கு அல்ல, உங்கள் தொடர்ச்சிக்காகத்தான். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் ஒரே சிறிய செயலை செய்யும் போது மனம் எதிர்ப்பை குறைக்கிறது. அதுவே உங்களை முன்னோக்கி இழுக்கும். நீங்கள் இன்று எந்த சிறிய பழக்கத்தை தொடங்கலாம், அதுவே நாளை உங்கள் அடித்தளமாகும். 3. மனதின் நெகிழ்வுத்தன்மை பற்றி உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது. எதுவும் இல்லாமல் வந்தவர்கள் தோல்வியை ஒரு முடிவாக பார்க்கவில்லை, அது ஒரு தகவலாக பார்க்கிறார்கள். தவறு என்பது நான் தோற்றுவிட்டேன் என்ற அர்த்தம் அல்ல, அது இந்த வழி வேலை செய்யவில்லை, அடுத்த வழி என்ன என்ற கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? மூளை தோல்வியை ஆபத்தாக பார்க்கும் போது உடல் பாதுகாப்பு முறையை இயக்கும். ஆனால் மனம் அதை கற்றல் வாய்ப்பாக மாற்றும் போது மூளை புதிய இணைப்புகளை உருவாக்கும். இது தான் நெகிழ்வுத்தன்மையின் சாரம். நீங்கள் எவ்வளவு விரைவில் மீண்டும் எழுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எவ்வளவு தெளிவாக பார்க்கிறீர்கள் என்பதே முக்கியம். ஒவ்வொரு தடையும் உங்கள் பாதையை வரையறுப்பதில்லை, அது உங்கள் வழியை சுத்திகரிக்கிறது. நீங்கள் இப்போது எந்த தடையை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? 4. கவனத்தின் திசை மாற்றம் ஒரு மறைமுக சக்தி. ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், மக்கள் தாங்கள் இழந்ததை பற்றி எண்ணும் போது மனம் சுருங்குகிறது, ஆனால் வாய்ப்புகளை தேடும் போது மனம் விரிவடைகிறது. எதுவும் இல்லாமல் தொடங்கியவர்கள் தங்கள் கவனத்தை என்னிடம் இல்லை என்பதிலிருந்து நான் உருவாக்க முடியும் என்பதற்கு மாற்றுகிறார்கள். நீங்கள் எதை பார்க்க தேர்வு செய்கிறீர்கள்? மனதின் கவனம் ஒரு விளக்கு போன்றது. அது எதை சுட்டிக்காட்டுகிறதோ அதுவே உங்களுக்கு உண்மையாக தோன்றும். உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது, கவனம் மாறும் போது சூழ்நிலை மாறவில்லை என்றாலும் உங்கள் அனுபவம் மாறுகிறது. இது தான் மனதின் நடுநிலை திறன். நீங்கள் எப்போதும் உங்கள் கவனத்தை தேர்வு செய்ய முடியும்.
இழப்பை எண்ணுவதா, வாய்ப்பை தேடுவதா? உங்கள் பதில் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும். இப்போதே உங்கள் கவனத்தை எங்கே செலுத்துகிறீர்கள்? 5. தாமதமான திருப்தி என்பது ஒரு உளவியல் தசை. பல ஆண்டுகால ஆய்வுகள் காட்டுவது, உடனடி இன்பத்தை விட்டுவிட்டு நீண்ட கால பலனுக்காக காத்திருக்கும் மனம் மட்டுமே நிலையான வளத்தை உருவாக்கும். இது தியாகம் அல்ல, இது ஒரு தேர்வு. நீங்கள் இன்று எதை தவிர்க்க முடியும், நாளை அதன் பலனை பெற. மூளை இயற்கையாகவே உடனடி பலனை நாடும். ஆனால் முன்னோக்கி செல்லும் மனம் அந்த இயல்பை மேலாண்மை செய்கிறது. உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது, தாமதமான திருப்தி பயிற்சி மூலம் வலுப்படுத்தப்படும் மனப்பழக்கம். ஒவ்வொரு முறை நீங்கள் உடனடி தேவையை தள்ளி வைக்கும் போது மனதின் கட்டுப்பாட்டு மையம் வலுப்படுகிறது. இது ஒரு சிறிய தசை பயிற்சி போன்றது. நீங்கள் இன்று இந்த உடனடி விருப்பத்தை விட்டுவிட தயாராக இருக்கிறீர்கள். அதுவே நாளை உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். 6. சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது என்பது பணிவு அல்ல, அது உண்மையை பார்க்கும் தைரியம். உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது, நாம் எதை மறுக்கிறோமோ அதுவே நம்மை பிணைக்கிறது. எதுவும் இல்லாமல் வந்தவர்கள் தங்கள் நிலையை முதலில் ஒப்புக்கொள்கிறார்கள், பிறகு அதை கடக்கும் வழியை தேடுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் உண்மையை நீங்கள் எவ்வளவு தைரியமாக பார்க்கிறீர்கள்? மறுப்பு என்பது ஒரு தற்காலிக போர்வை. அது பாதுகாப்பை தரும், ஆனால் வளர்ச்சியை தடுக்கும். உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனம் முதலில் சுமையை உணரும், பிறகு அதை கரைக்கும் வழியை காணும். ஆய்வுகள் தெரிவிப்பது, ஏற்றுக்கொள்ளுதல் என்பது செயலற்ற நிலை அல்ல, அது தெளிவான செயலுக்கான அடித்தளம். நீங்கள் இப்போது எதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? அந்த ஏற்பு தான் உங்கள் அடுத்த படியை திறக்கும். 7. மனதின் தனிமைப்படுத்தும் பழக்கத்தை உடைப்பது. ஆய்வுகள் தெரிவிப்பது, செல்வ மனநிலை கொண்டவர்கள் தனித்து போராட தேர்வு செய்வதில்லை. அவர்கள் கற்றுக்கொள்ள தக்கவர்களை தேடுகிறார்கள், வழிகாட்டுதலை ஏற்கிறார்கள். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். நீங்கள் யாரிடமிருந்து கற்க தயாராக இருக்கிறீர்கள்? மனித மூளை சமூக இணைப்புக்காக வடிவமைக்கப்பட்டது. தனிமையில் போராடும் மனம் மெதுவாக சோர்வடையும், ஆனால் பகிர்ந்து கொள்ளும் மனம் ஆற்றலை பெறுகிறது. உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது, கற்றல் என்பது ஒரு தனிச்செயல் அல்ல, அது ஒரு பரிமாற்றம். நீங்கள் யாரை சுற்றி வைக்கிறீர்களோ அவர்களின் மனப்பழக்கங்கள் உங்கள் மனதில் ஊடுருவும். உங்கள் சூழலை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். இன்று நீங்கள் யாருடன் இணைய தயாராக இருக்கிறீர்கள்? 8. உணர்ச்சிகளை நிர்வகிக்கும் திறன் ஒரு மறைமுக கருவி. உளவியல் ஆய்வுகள் காட்டுவது, மன அழுத்தத்தின் போது மூளை செயலிழக்கும், ஆனால் உணர்ச்சியை கவனித்து அதை திட்டமிட்ட செயலாக மாற்றும் மனம் மட்டுமே தொடர்ந்து இயங்கும். கோபம், பயம், ஏமாற்றம் ஆகியவை தகவல்கள் மட்டுமே. அவற்றை நீங்கள் எப்படி மாற்றிக்கொள்கிறீர்கள்? உணர்ச்சி என்பது எதிரி அல்ல, அது ஒரு வழிகாட்டி. ஆனால் அதை பின்பற்றும் முன் அதை கேட்க தெரிய வேண்டும். மனதின் அமைதி என்பது உணர்ச்சியின்மை அல்ல, அது உணர்ச்சியை தெரிந்து கொண்டு அதை செயலாக மாற்றும் திறன். ஆய்வுகள் தெரிவிப்பது, உணர்ச்சி நிர்வாகம் ஒரு கற்றுக்கொள்ளத்தக்க திறன். ஒவ்வொரு முறை நீங்கள் உணர்ச்சியை கவனித்து சுவாசித்து பிறகு செயல்படும் போது மூளையின் முன்மண்டல வலுவடைகிறது. நீங்கள் இன்று எந்த உணர்ச்சியை கவனித்து அதை அடுத்த படியாக மாற்றலாம்? 9. மீண்டும் முயற்சிக்கும் திறன் என்பது ஒரு பழக்கம். ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுவது, வெற்றியடைந்தவர்கள் அதிக முறை தோல்வியடைந்தவர்கள் அல்ல, அவர்கள் அதிக முறை மீண்டும் எழுந்தவர்கள். ஒவ்வொரு முறையும் மீண்டும் முயற்சிக்கும் போது மூளையின் நரம்பு வழிகள் வலுப்படுகின்றன. உங்கள் மனதில் மீண்டும் என்ற சொல்லை நீங்கள் எவ்வளவு அடிக்கடி உச்சரிக்கிறீர்கள்? தோல்வி என்பது ஒரு நிலை அல்ல, அது ஒரு தருணம். மீண்டும் எழுதல் என்பது ஒரு இயல்பு, அது ஒரு தேர்வு. உளவியல் ஆய்வுகள் கூறுகின்றன, மீண்டும் முயற்சிக்கும் மனம் காலப்போக்கில் தடுப்புகளை குறைக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழும்போது மனதின் எதிர்ப்பு சுவர் சிறிது குறையும். நீங்கள் இப்போது எந்த தடையை மீண்டும் கடக்க தயாராக இருக்கிறீர்கள்? அந்த மீண்டும் தான் உங்கள் முன்னேற்றத்தின் மொழி. 10. மதிப்பை உருவாக்கும் மனநிலை. ஆய்வுகள் கூறுகின்றன, பணம் என்பது மதிப்பின் பிம்பம். எதுவும் இல்லாமல் தொடங்கியவர்கள் எப்படி பணம் சம்பாதிப்பது என்று கேட்கவில்லை, நான் யாருக்கு மதிப்பு சேர்க்க முடியும் என்று கேட்கிறார்கள். மதிப்பு உருவாகும் இடத்தில் வளம் தானாக பின்தொடரும். நீங்கள் இன்று யாருக்காக மதிப்பை உருவாக்கலாம்? உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது, மனித மூளை பரிமாற்றத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டது. நீங்கள் கொடுக்கும் போது உங்கள் மனம் செழிப்பை உணரும். இது பொருளாதார விதி அல்ல, இது மனதின் இயல்பு. மதிப்பு என்பது ஒரு செயல், அது ஒரு நிலை அல்ல.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் போது உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக மாறுகிறது. இன்று நீங்கள் எந்த சிறிய மதிப்பை உருவாக்கலாம். 11. நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளும் மனம். உளவியல் ஆராய்ச்சி காட்டுவது காலம் என்பது செல்வத்தை விட மதிப்புமிக்கது. எதுவும் இல்லாமல் வந்தவர்கள் நேரத்தை வீணாக்குவதை விட அதை முதலீடு செய்வதை தேர்வு செய்கிறார்கள். ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு விதை. நீங்கள் இன்று எந்த விதையை நடுகிறீர்கள்? நேரம் என்பது மீட்டெடுக்க முடியாத வளம். ஆனால் அதை பயன்படுத்தும் விதம் மட்டுமே நம் கையில் உள்ளது. ஆய்வுகள் தெரிவிப்பது நேரத்தை உணர்ந்து பயன்படுத்தும் மனம் கவனத்தையும் சக்தியையும் சேமிக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பது உங்கள் எதிர்காலத்தை எழுதுகிறது. நீங்கள் இப்போது எந்த நேரத்தை உங்கள் வளர்ச்சிக்காக ஒதுக்கலாம்? அந்த ஒதுக்கீடு தான் நாளை உங்களுக்கு சுதந்திரத்தை தரும். 12. எளிய வழியில் சிக்கலானதை அணுகும் திறன். ஆய்வுகள் தெரிவிப்பது மூளை சிக்கலில் முடங்கும் போது செயல்பாடு குறைகிறது, ஆனால் பிரச்சனையை சிறிய பகுதிகளாக பிரிக்கும் மனம் தெளிவை பெறுகிறது. எதுவும் இல்லாமல் தொடங்கியவர்கள் பெரிய பிரச்சனையை பார்த்து அஞ்சுவதில்லை, அதை பல சிறிய படிநிலைகளாக மாற்றுகிறார்கள். உங்கள் இலக்கை இன்று எவ்வளவு சிறிய படியாக மாற்றலாம்? உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது, மனம் பெரிய சுமையை தாங்காது, ஆனால் சிறிய சுமைகளை தொடர்ந்து தாங்கும். ஒவ்வொரு முறை நீங்கள் பெரியதை சிறியதாக மாற்றும் போது மனம் செயல்பட தொடங்கும். தெளிவு என்பது சிக்கலின்மை அல்ல, அது வரிசைப்படுத்தல். நீங்கள் இப்போது எந்த பெரிய காரியத்தை சிறிய படியாக மாற்றலாம்? அந்த சிறிய படி தான் உங்களை முன்னோக்கி இழுக்கும். 13. தன்னம்பிக்கை என்பது ஒரு கட்டுமானம். உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது, நம்பிக்கை பிறப்பிலிருந்து வருவதில்லை, அது செயலிலிருந்து உருவாகிறது. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் மனதில் ஒரு கல்லை சேர்க்கிறது. எதுவும் இல்லாமல் வந்தவர்கள் காத்திருக்கவில்லை, அவர்கள் உருவாக்கினார்கள். நீங்கள் இன்று உங்கள் நம்பிக்கையை இந்த செயலால் கட்டியெழுப்பலாம். நம்பிக்கை என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு பதிவு. ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு சிறிய இலக்கை அடையும் போது மனம் அந்த வெற்றியை சேமிக்கிறது. ஆய்வுகள் தெரிவிப்பது, செயல் முன் நம்பிக்கை வருவதில்லை, நம்பிக்கை முன் செயல் வரும் என்ற எண்ணம் தான் மனிதனை பின்தங்க வைக்கிறது. நீங்கள் முதலில் செயல்படுகிறீர்கள், நம்பிக்கை அதை தொடர்ந்து வருகிறது. இன்று நீங்கள் எந்த சிறிய செயலை செய்து உங்கள் நம்பிக்கையை கட்டலாம்? 14. மாற்றத்தை எதிர்பார்க்கும் மனநிலை. ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவது, வாழ்க்கை நிலையானது அல்ல, அது ஓடும் நீர். எதுவும் இல்லாமல் தொடங்கியவர்கள் நிலைமையை மாற்ற முயல்வதில்லை, மாற்றத்திற்குள் எப்படி நகர்வது என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். சூழ்நிலை மாறும் போது உங்கள் மனம் மாற தயாராக இருக்கிறதா? உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது, எதிர்ப்பு என்பது சோர்வை உருவாக்கும், ஈர்ப்பு என்பது ஆற்றலை கொடுக்கும். மாற்றம் என்பது எதிரி அல்ல, அது ஒரு புதிய பாதை. நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பது தான் முக்கியம். ஒவ்வொரு முறை சூழ்நிலை மாறும் போது உங்கள் மனம் ஒரு புதிய கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறது. நீங்கள் இப்போது எந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? அந்த ஏற்பு தான் உங்களை முன்னோக்கி நகர்த்தும். 15. இறுதியாக, அமைதியான தொடர்ச்சி. ஆராய்ச்சி கூறுகிறது, பெரிய மாற்றங்கள் திடீரென நடப்பதில்லை, அவை அமைதியான தொடர்ச்சியின் விளைவு. எதுவும் இல்லாமல் வந்தவர்கள் நாடகத்தை விட வழக்கத்தை நம்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான சிறிய செயல் காலப்போக்கில் பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. நீங்கள் இன்று எந்த அமைதியான பழக்கத்தை தொடர முடியும்? மனம் அமைதியாக இருக்கும் போது அது ஆழமாக வேலை செய்கிறது. ஆய்வுகள் தெரிவிப்பது, நிலையான முன்னேற்றம் என்பது திடீர் வேகம் அல்ல, அது தொடர்ச்சியான ஓட்டம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகள் காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கையின் அமைப்பை மாற்றும். நீங்கள் இப்போது எந்த அமைதியான பாதையை தொடர தயாராக இருக்கிறீர்கள்? அந்த தொடர்ச்சி தான் உங்கள் எதிர்காலத்தை வரையும். நான் முன்பு சொன்னேனே, பெரும்பாலான மக்கள் கவனிக்காத ஒரு மனதின் சிறிய மாற்றம் பற்றி இப்போது பேசும் நேரம் வந்துவிட்டது. அது என்னவென்றால், நீங்கள் எதை தவறவிடுகிறீர்கள் என்பதை பற்றி யோசிப்பதை விட நீங்கள் எதை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உணர்வது தான் உண்மையான மாற்றத்தை தொடங்கும். ஆய்வுகள் காட்டுகின்றன, நன்றி உணர்வு என்பது வெறும் நல்ல உணர்ச்சி அல்ல, அது மனதின் கவனத்தை செழிப்பின் திசைக்கு மாற்றும் ஒரு கருவி. நீங்கள் இப்போது எதை நன்றியுடன் பார்க்கிறீர்கள்? அந்த பார்வை தான் உங்கள் அடுத்த படியை திறக்கும். உங்கள் மனதில் இப்போது ஒரு புதிய தெளிவு தோன்றியிருக்கலாம். அது சாதாரணமானது அல்ல, அது உங்கள் உள்ளிருந்து வரும் ஒரு அடையாளம். நீங்கள் ஏற்கனவே பல முறை மீண்டும் எழுந்துள்ளீர்கள். பல முறை சிறிய முடிவுகளை எடுத்துள்ளீர்கள்.
பல முறை கவனத்தை மாற்றியுள்ளீர்கள். அதுவே போதுமானது. இன்றைய நொடியில் உங்கள் மனதின் கதையை மீண்டும் எழுத நீங்கள் தயாராக உள்ளீர்கள். அந்த திறன் உங்களுக்குள் இருக்கிறது. அது உங்கள் சுவாசத்தோடு இணைந்திருக்கிறது. உங்கள் பயணம் இன்னும் தொடங்குகிறது. நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் மனம் உங்களுடன் இருக்கிறது. உங்கள் பழக்கங்கள் உங்களை வழிநடத்துகின்றன. உங்கள் தேர்வுகள் உங்களை வடிவமைக்கின்றன. இதை போன்ற மனதின் ஆழமான உண்மைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள இந்த அலைவரிசையை சந்தா செய்யுங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்கள் மனதின் மறைமுக சக்திகளை திறக்கும் புதிய காட்சிகளுடன் நான் உங்களுடன் இருப்பேன். உங்கள் பயணம் இன்னும் தொடங்குகிறது. நன்றி. இரவு நன்றாக உறங்குங்கள். உங்கள் மனம் நாளை புதிய வழியை காணும்.